8th standard chapter 1 numbers exercise 1.3ல 4th question உங்க bookல என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா verify distributive property தமிழ்ல பாத்தீங்கன்னா பங்கீட்டு பண்பை சரிபார்க்க அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு values கொடுத்திருப்பாங்க a value b value c value னு சொல்லிட்டு இத வந்து நம்ம distributive property நம்ம verify பண்ண போறோம் சோ first distributive property பங்கீட்டு பண்பு அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா a into இது உங்க bookலயே கொடுத்திருக்கிறதுனால no problem so a into b plus c is equal to அப்படியே multiply பண்ற மாதிரி a into b plus a into c அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு பிராக்கெட் பிளஸ் நடுவுல போடணும் அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த பிராக்கெட்ல போட போறோம் இத தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா LHS யும் RHS யும் நம்ம கம்பேர் பண்ணி சேமா இருக்குதா அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா LHS மட்டும் எடுத்துக்க போறோம் சோ LHS என்ன இருக்குது a into b plus c ரைட்டுங்களா இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா LHS அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதிலயும் பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல என்ன இருக்குதோ ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம எடுத்து போடணும் அல்லது மொத்தமாவே நம்ம எடுத்து போட்டாலும் சரி சோ அப்ப LHS என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா a into b plus c LHS னு போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இத போட்டுட்டு டைரக்ட்டா எடுத்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணிடலாம் a உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா -1/2 into b க்கு பதிலா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2/3 plus c க்கு பதிலா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா -5/6 அப்ப இங்க பிளஸ் என்ன இருக்குதுங்களா இங்க மைனஸ் இருக்குதுங்களா சோ பிளஸ் into மைனஸ் என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா -5/6 சோ முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வெளிய இருக்கிறத நம்ம பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது -1/2 அப்படியே வெச்சுக்கோங்க into இந்த மைனஸ் பிளஸ்னாலே என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ டினாமினேட்டர் சேமா இருக்குதான்றத பார்க்கணும் இங்க 3 இருக்கு இங்க 6 இருக்கு சோ அப்ப எதுதான் எல்சிஎம்மா வரும் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க 6 அந்த 6ன்ற நம்பர் 3 டேபிள்லயும் போகும் 6லயும் போகும் சோ அப்போ 6ன்றது காமன் டினாமினேட்டரா வச்சுக்கிறோம் இங்க 3 2s are 6 அப்ப இங்க என்ன பண்ணனும்னா 2 2s are 4 னு சொல்லிட்டு வந்துரும் சோ 4 மைனஸ் இங்க ஆல்ரெடி 6 இருக்குறதனால மேல இருக்குறத மட்டும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா போதும் சோ 4 5/6 சோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் -1/2 அப்படியே வெச்சுக்கோங்க into 5ல 4 போச்சுனா 1 பெரிய நம்பர் சிம்பல் பாத்தீங்கன்னா மைனஸ் ஏற்கனவே டிஃபரண்ட் சிம்பல்ஸ்னா என்ன பண்ணனும் சேம் சிம்பல்னா என்ன பண்ணனும் சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிருக்கேன் சோ வேணும்னா previous வீடியோஸை பாத்துக்கோங்க இல்லனா வந்துட்டு இன்டிஜர்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல அதாவது ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் அந்த பிளேலிஸ்ட்ல எல்லாமே கொடுத்திருப்பேன் அத கூட நீங்க பாத்துக்கலாம் சோ -1/6 இப்போ இதுக்கும் நடுவுல என்ன ஆபரேஷன் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அப்ப மல்டிப்ளிகேஷன்னா கீழ சேமா இருக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த கான்செப்டும் கிடையாது ஜஸ்ட் மேல ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம் இங்க எதுமே கேன்சல் பண்ண முடியாது சோ just multiply பண்ணி போட்டாலே போதும் so minus into minus plus 1 into 1 1 கீழ 2 6 ஆர் என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா 12 நீங்க அத +1/12 ன்னு எழுதலாம் அல்லது வெறும் 1/12 ன்னு எழுதலாம் சோ இது எதோட வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா a into b plus c அதாவது LHS உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ரைட்டுங்களா சோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் RHS னு எடுத்து எழுதிக்கங்க is equal to என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல a into b plus a into c ரைட்டுங்களா இதெல்லாம் வந்துட்டு 5 மார்க் மாடல் சோ அப்போ a into b னா a உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் போட்டுக்கோங்க a க்கு பதிலா -1/2 into b க்கு பதிலா क्वेश्चनல எப்பவுமே நீங்க நம்பர்ஸ் எடுத்து எழுதும்போது சிம்பல்ஸ் நம்பர்லாம் கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க இல்லனா நீங்க என்னதான் மெத்தட கரெக்ட்டா போட்டாலும் சிம்பலை மாத்தி போட்டீங்கனாலோ இல்ல நம்பரை முன்ன பின்ன போட்டுட்டீங்கனாலும் ஃபுல் ஆன்சருமே தப்பா போயிடும் So a value -1/2 b value 2/3 இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது அடுத்து என்ன சிம்பல் இருக்குது பிளஸ் சோ அடுத்து பிராக்கெட் ஓபன் a க்கு பதிலா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चनல -1/2 into c க்கு பதிலா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா -5/6 ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்ல மல்டிப்ளிகேஷன் அப்படினா கேன்சல் பண்ணலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மேல தொகுதி பகுதின்றதை கேன்சல் பண்ணலாம் சோ அப்ப இதுல எது கேன்சல் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுவும் இங்க நேரா தான் அடிக்கணும்னு அவசியம் இல்ல எந்த மேல எந்த கீழ வேணாலும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் சோ 2 1s are 2 2 1s are 2 இப்போ 1 ன்னு வந்துருச்சுனா ஓவர் மீதி வேற எதுமே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது சோ அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் minus into plus is minus 1 into 1 is 1 இங்க பாத்தீங்கன்னா 1 into 3 என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா 3 அதே மாதிரி அடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம் பிளஸ் போட்டுக்கோங்க பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க இங்க எதையாவது கேன்சல் பண்ண முடியுமா 1 உம் 2 உம் கேன்சல் ஆகாது 5 உம் 6 உம் 5 உம் 2 உம் கேன்சல் ஆகாது அதே மாதிரி 6 உம் 5 எதுவுமே கேன்சல் ஆகாததனால ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க minus into minus plus 1 5s are என்னன்னு பாத்தீங்கன்னா 5 2 6 are என்னன்னு பாத்தீங்கன்னா 12 ஓகேங்களா சோ இப்போ நம்ம பிராக்கெட்டை ரிமூவ் பண்ண போறோம் சோ அப்போ பிராக்கெட் எடுத்துருங்க என்ன சிம்பல் இருக்குது -1/3 இங்க பிளஸ் ரெண்டு சிம்பல் பக்கத்துல வந்ததுனாலே அந்த ரெண்டு சிம்பலை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும் அப்ப பிளஸ் into பிளஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிளஸ் சோ 5/12 இப்போ திரும்ப இங்க என்ன ஆபரேஷன் வந்துருச்சு பிராக்கெட் எல்லாம் போட்டு ஒவ்வொண்ணா ஸ்டெப் போட்டு கடைசில பிராக்கெட் இல்லாம அடிஷன்ல வந்தாச்சு அடிஷன் அப்படினாலே என்ன பண்ணனும் கீழ நம்பர் சேமா இருக்குதான்னு பார்க்கணும் இது LCM எடுத்தீங்கன்னா 12 வரும் இல்லனா காமன் டினாமினேட்டர் அதுதான் LCM மெத்தட் சோ இதுல எது பெரிய நம்பர் 12 12ன்ற நம்பர்
இந்த சின்ன நம்பரில் போகுமா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 12ன்ற நம்பர் 12 டேபிளில் போகும். ஸோ 3 டேபிளில் 3 4s are 12. அப்போது இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கேயும் என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? காமன் டினாமினேட்டர் 12ன்றது தெரிஞ்சிருச்சு. இங்கே -1 × 4 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா -4. இங்கே வெறும் அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதினா போதும். இங்கே 12ன்றது வந்தாச்சு, இந்த 12 அதாவது காமனாக ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும். பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்குது, சின்ன நம்பர் மைனஸ், வேறு வேறு சிம்பிள். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 5ல் 4 போச்சுன்னா 1. ஸோ எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரோட சிம்பிளை போடுவோம். ஸோ +1/12. ஸோ இது எதோடைய வேல்யூ? RHS, அதாவது A × B + A × C. ஸோ LHS உடைய ஆன்சரும் RHS உடைய ஆன்சரும் சேமாக இருக்கிறதுனால லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா LHS = RHS அப்படின்னு போட்டுட்டு hence the result is verified. இந்த பங்கீட்டு பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிபார்க்கப்பட்டது. A × B + C = A × B + A × C அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.